வணக்கம். PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இது நாம் படிக்கப் போகும் தேர்ட் யூனிட் ரிசர்ச் ப்ரப்போசல். ரிசர்ச் ப்ரப்போசல் ஆய்வு திட்டம். ரிசர்ச் ப்ரப்போசல் இன் அதர்வைஸ் கால்டு ஸ்னாப்சிஸ் எனவும் அழைக்கலாம். ஆய்வு திட்டத்தை ஸ்னாப்சிஸ் எனவும் அழைக்கலாம். ஸ்னாப்சிஸ்னா ஆய்வை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவதுதான் இது ஸ்னாப்சிஸ். According to Sittu and Singh, logical and systematic planning a piece of research is called research proposal. According to Sittu and Singh, research proposal is logical and systematic planning a piece of research. Sittu Singhum ரிசர்ச் ப்ரப்போசலுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், ஆய்வு திட்டம் என்பது லாஜிக்கல் மற்றும் சிஸ்டமேட்டிக் பிளானிங். எதை பற்றிய பிளானிங்? ஆய்வை பற்றிய பிளானிங். எ பீஸ் ஆஃப் ரிசர்ச். ஆய்வை பற்றிய சிஸ்டமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் பிளானிங் தான் இது ஆய்வு திட்டம் என்று சொல்வது சித்து சிங்கம். அக்கார்டிங் டு சித்து அண்ட் சிங், ரிசர்ச் ப்ரப்போசல் இஸ் லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் planning a piece of research. The next, it is form of blueprint or outline. It is form of blueprint or outline. எந்த வடிவத்தில் அமையும்? blueprint ஆகவோ அல்லது outline ஆகவோ அமையலாம். It indicates burden of study. கல்வியின் அல்லது பாடத்தின் சுமை, பாடத்தின் முக்கிய அம்சம் தான் ஆய்வு திட்டம். அதான் burden of study means பாடத்தின் முக்கிய அம்சம். Then orientation, methodology, line of approach and its scope. Orientation, புத்துணர்வு அளிக்கக்கூடிய புதிய சிந்தனைகளை படைக்கக்கூடிய விஷயம் தான் இது ரிசர்ச் ப்ரப்போசல். தென் மெத்தடாலஜி, பல மெத்தட்ஸ்களை உடையது தான் இது இந்த ரிசர்ச் ப்ரப்போசல். லைன் ஆஃப் அப்ரோச் அண்ட் இட்ஸ் ஸ்கோப், அணுகக்கூடிய மெத்தடும் ஸ்கோப்பும் எல்லாமே உள்ளடக்கியது தான் இது ஆய்வு திட்டம் ரிசர்ச் ப்ரப்போசல். The research proposal in otherwise called synopsis. According to Sittu and Singh, research proposal is logical and systematic planning a piece of research. It is form of blueprint or outline. It indicates burden of study, orientation, methodology, line of approach and its scope. The research proposal kulla definition. The next research proposal, அதில் ஹிஸ்டாரிக்கல் டைப் பற்றி இப்போது நாம் படிக்கப் போகின்றோம். ஹிஸ்டாரிக்கல் டைப் 4 விதமான டைப்புகள் உண்டு. நமது பாடத்திட்டத்தின் படி, சிலபஸ் படி 4 விதமான டைப்புகளை மட்டும்தான் படிக்க வேண்டும். மெனி டைப்ஸ் உண்டு. அதே வகையில் சிலபஸ் படி 4 விதமான டைப்ஸ் இதெல்லாம் என்றால் ஹிஸ்டாரிக்கல் டைப், கிளாசிஃபிக்கல் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப், எக்ஸ்பெரிமெண்டல் டைப். இதில் இன்று நாம் படிக்கப் போகும் டைப் எதுவென்றால் ஹிஸ்டாரிக்கல் டைப். ஹிஸ்டாரிக்கல் டைப் இஸ் qualitative technique. Today we study historical type of research proposal. Historical type of research proposal. Historical type. It is qualitative technique. First not qualitative, not quantitative, qualitative. The next, it studies the meaning of past events and attempt to interpret the facts and explain the cause of events. Past events, cause of events. இந்த விஷயங்கள் cause of events, past events, cause of events. It studies, எதை பற்றி படிப்பது? It studies the meaning of past events in an attempt to interpret the fact and explain the cause of events. It studies the past events to interpret the fact and explain the cause of events. அதாவது பழைய சம்பவங்கள், பழைய நிகழ்வுகளை, பழைய காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி படிப்பது, அதை பற்றி விளக்கமாக படிப்பது. காஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் தி காஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், விளக்கமாக படிப்பது.
இட்ஸ் ஃபேக்ட் உண்மை சம்பவங்களை படிப்பது அதுதான் இது ஹிஸ்டாரிக்கல் டைப். The next historical type is historical type studies the meaning of past events in an attempt to interpret the fact. In an attempt to interpret the fact, let's explain the cause of events. It studies the meaning of past events in an attempt to interpret the facts and explain the cause of events. Okay, the next historical method refers to the use of primary historical data to answer a question. Historical data, historical type and historical method refers to the use of primary historical data to answer a question. முதன்மையான கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை கொடுப்பதாக அமைவதுதான் இது historical type. Historical method refers to the use of primary historical data to answer a question because the nature of the data depends on the question being asked. The data may include demographic records such as birth certificates, government records, diaries, newspapers, articles, architectural drawings, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் டைப் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ். இப்போ என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் டைப் தி நேச்சர் ஆஃப் தி டேட்டா டிபெண்ட்ஸ் ஆன், பொதுவாக இதை எதை பேஸ் பண்ணி அமையும், ஆன் கொஸ்டின் பீயிங் ஆஸ்க்டில். அதான் ஃபஸ்ட்டே பார்த்தோம், கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அமையும். இன்க்ளூட் இதெல்லாம் உள்ளடக்கியதாக அமையும். புவியியல் சூழல் டெமோகிராஃபிக் ரெக்கார்ட்ஸில் இன்க்ளூட் டெமோகிராஃபிக் ரெக்கார்ட்ஸ், அது எக்ஸாம்பிள் இதெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதாவது பிகாஸ் தி நேச்சர் ஆஃப் தி டேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின் being asked. Data may include demographic records such as birth, death certificates, diaries, government records, architectural drawings, அதாவது கட்டடக்கலை வரைபடங்கள், பட்டா சிட்டா போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே போன்று பட்டா சிட்டா இல்லை பிரமாணம், பிரமாணம் தான் ஆர்டிகல்ச்சர் டிராயிங்ஸ். பட்டா சிட்டா இல்லை பிரமாணம், இது எல்லாமே இதுதான் ஹிஸ்டாரிக்கல் டைப். தென் நெக்ஸ்ட், அதாவது சிம்பிளாக சொன்னால் இதை எதை உள்ளடக்கிறதாக அமையும், ஜியோகிராஃபிக்கல் ரெக்கார்ட்ஸில் ஜியோகிராஃபிக்கல் ரெக்கார்ட்ஸ் உள்ளடக்கிறது இது ஹிஸ்டாரிக்கல் டைப். தென் நெக்ஸ்ட், it can be classified into two types ஆக இதை classify பண்ணலாம். இதெல்லாம்னா primary sources then secondary sources. அதாவது sources of historical dataவை two types ஆக classify பண்ணலாம். இனி பார்க்கக்கூடிய sources of historical type. sources of historical type. இதெல்லாம் sources primary and secondary. இல்ல primary sources and secondary sources. first பார்க்கக்கூடிய primary means the original documents remains are the first witness of a fact are termed as primary sources. அதாவது the original documents remains which are the first witness of a fact are termed as primary sources. The original documents ஆக உள்ளதுதான் இது primary sources. original documents உண்மை சம்பவங்களாக உண்மை பதிவேடுகளாக அமைவதுதான் இது primary type, primary sources. original documents. அதை கொண்டு ஃபர்ஸ்ட் விட்னஸ்ல முதல் சாட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது, விஷயங்களை உள்ளடக்கியது தான் இது primary sources. first witness of a fact, then first முதல் சாட்சி சொல்லக்கூடிய உண்மை, இந்த உண்மை நிகழ்வு. அடுத்ததாக என்னது, original documents. the original documents are remains என்னன்னா நினைவு சின்னங்கள், அல்ல நினைவுகள், ஞாபகங்கள், நினைவுகளாக வைத்துள்ள விஷயங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது. remains which are the first witness of a fact are termed as primary sources. the original documents are remains which are the first witness of a fact are termed as primary sources. okay, the next, அதாவது உண்மையான பதிவேடுகள், முதல் சாட்சி செல்லக்கூடிய உண்மை பதிவேடுகள்
நினைவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இது பிரைமரி சோர்சஸ். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் நிறைய சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி இது என்னன்னா primary sources are the only solid basis of historical research and type of highly prized by historian. Primary sources are the only solid basis of historical research and they are highly prized by historian. Solid base அதாவது திடமாக சொல்ல முடியும், இது உண்மைதான் என்று திடமாக சொல்ல முடியாத பதிவுகள் தான் இது solid basis சொல்லக்கூடியது of historical research and they are highly priced. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி highly priced ஆக இருக்கும், விலை மதிப்பு உடையதாக அமையும். highly priced விலை மதிப்பு உடையதாக அமைவது தான் இது விலை மதிப்புடையது யார், விலை மதிப்புடையது ஆஃப் highly priced of historian. வரலாற்று ஆய்வாளருக்கு இது விலை மதிப்புடைய பொக்கிஷமாக அமையும். இது பிரைமரி சோர்ஸ். solid base is அதாவது primary sources are only solid basis of historical research and they are highly prized by historian. Primary sources are only solid basis of historical research and they are highly prized by historian. The next in primary sources, no, without the primary sources history would be only in empty tale signifying nothing. Without the primary sources history would be only on empty tale signifying nothing. Without the primary sources இல்லை என்றால் history would be only an empty tale signifying nothing. எதுவுமே இல்லை, empty tale சிம்பிளா சொன்னா empty tale அவ்வளவுதான். empty tale அது இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, empty tale அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஹிஸ்டாரிக்கல் பிரைமரி சோர்ஸ் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் டைப்பே கிடையாது. இப்போ என்னன்னா இன் பிரைமரி சோர்சஸ் ஆர் தி ஒன்லி without the primary sources the history would be only in empty tale signify nothing. empty tale signify எதை குறிப்பிடும், ஒன்றுமே இல்லை என்பதை குறிப்பிடும். signify nothing means ஒன்றும் இல்லை என்பதை குறிப்பிடும். எது இல்லை என்றால் primary sources இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஓகே, தென் என்னன்னா ஒரிஜினல் primary sources என்னது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆஃப் a fact. தென் நெக்ஸ்ட் அதே போன்று ரிமைன்ஸ் primary sources தான் solid base ஆகுது. அடுத்து சொல்ல உண்மையான highly price of historian. in detail எப்படி without the primary sources history would be only an empty tale signifying nothing. Then next two types of primary sources, the two categories. Primary sources can be classified into two categories. Then two types are classified பண்ணலாம். இதெல்லாம் remains of relics. First is remains of relics. The next இதெல்லாம் documents or traditions. அதா பார்க்கலாம். First remains of relics என்னது, எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். fossils fossils means புதை படிவங்கள். fossils, skeletons எலும்புக்கூடுகள், coins, tools, models, weapons means ஆயுதங்கள், weapons, utensils utensils means plateகள். அடுத்ததாக pictures, furniture, building, clothing, painting, இதெல்லாமே objects are examples of remains. remains எடுத்துக்காட்டான objects. இதெல்லாம் fossils, weapons, utensils, coins, stamps கூட சொல்லலாம். stamps, clothing, weapons பார்த்தால weapons, அதே போன்று pictures, painting, art, buildings, tools, models இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே examples of remains of relics. These sources provide clear evidence about the past. இந்த sources எல்லாமே எதை கொண்டு வந்து காட்டும், முக்கியமான தெளிவான எவிடன்ஸை கொடுக்கும். இது பழைய சம்பவங்களை பற்றி தெளிவான எவிடன்ஸை கொடுக்கக்கூடியதுதான் இது. These sources provide clear evidence about the past. The content of ancient remains, for instances, may reveal
a great deal of information about the way of life, the people's horses, food, clothing, customs, beliefs, weapons, sports equipments, social life and means of livelihood. பழைய மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி, அவர்களுடைய சமூக பழக்க வழக்கங்களை பற்றி, அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய அத்தனை திங்ஸ்களை பற்றி விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும். இதை வைத்து remains of relics வச்சுல, அதாவது contents of ancient remains. Ancient remains means பழைய நினைவுகள். For instances may reveal great deal of information about the way of life, the people's life of the peoples. Horses, food, clothing, customs, ஏற்றுமதி இறக்குமதி, beliefs, நம்பிக்கைகள், weapons, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அவர்கள் விளையாட்டுக்காக பயன்படுத்திய எக்யூப்மெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் அண்ட் மீன்ஸ் ஆஃப் லைஃப்ஹுட்டில் சமூக வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். தி கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரிமைன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்சஸ் we reveal great deal of information about the way of life and the people's horses, food, clothing, customs, beliefs, weapons, sports equipments, social life and means of livelihood. இது remains of relics. Then second heading, second type and second category என்னன்னா documents or traditions. Documents or traditions. Documents or traditions now. Documents or traditions. Documents or traditions are the reports of events, oral, written or pictorial form, with a conscious intent of transmitting information. Documents or traditions are the reports of events, oral, written or pictorial form, with a conscious intent of transmitting information. பழைய காலத்து நிகழ்வுகளை, விஷயங்களை எல்லாம் ரிப்போர்ட்டாக பதிவுகளாக பதிவு பண்ணி வைப்பது. அது எப்படியாக பதிவு பண்ணி வைக்கலாம்? ஓரல் பேச்சு வழக்கிலோ, அதாவது சிடி ஃபார்ம்லையோ, இல்லைன்னா கேசட் ஃபார்ம்லையோ, ரிட்டன் எழுத்து வடிவிலோ, இல்லை பிக்டோரியல் ஃபார்ம் பிக்டோரியல் மீன்ஸ் பட வடிவிலோ, வித் ஏ கான்சியஸ் இன்டென்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த நினைவுகளை எழுதி வைக்கக்கூடிய, நினைவுகளை பதிவு பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கியதான் இது டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ். Then next, when historian use of a document source, for example, freedom fighting, they do not observe the event personally, but personally, okay. For example, சொல்ல வந்தா freedom fighting, இந்திய விடுதலை பற்றிய நிகழ்வுகளை புகைப்படங்களை எல்லாம் சொல்லலாம். இது டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸுக்கு புகைப்படங்கள், அதே போன்ற வரலாற்று குறிப்புகள் போன்ற எல்லாம் பதிவுகளாக நோட் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ். அதாவது when historian use a document source, for example freedom fighting, they do not observe the event personally, but rather rely on the report the first hand witness. சில இடங்கள்ல முதல் ஆள் சொன்ன விஷயங்களை, முதல் ஆளை, அதாவது இந்த விஷயங்களை பார்த்த ஆட்களை எழுதி வைப்பாங்க. இல்லை எழுதி வைக்கக்கூடிய விஷயங்களாக அமையலாம், இல்லை என்றால் அந்த ஆள் சொல்லி மற்ற கேட்டு எழுதக்கூடிய விஷயங்களாக பதிவுகள் அமையலாம். They are classified as, லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், but rather rely on the report of first hand witness. Then next classification, பல விதங்களை கிளாஸிஃபை பண்ணலாம். இதை டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ், official records, personal records, oral testimony of traditions and events, pictorial records, published materials, printed materials, mechanical records, இப்படி பல வடிவங்களில் நாம் கிளாஸிஃபை பண்ணலாம். The next is secondary sources. The primary can be classified into two types: remains or relics, documents or traditions. Then secondary sources they are descriptions of primary sources. அவ்வளோ சிம்பிளாக சொன்னால் descriptions of primary sources தான் இது secondary sources. இல்லை descriptions of primary, இல்லை descriptions of primary sources, இதுதான் என்னது secondary sources. The next they are
not first hand reports இல்ல முதல் ஆள் எழுதக்கூடிய விஷயங்களாக அமையாது. More than one might come between the original happening and its descriptions. More than one might come between the original happening and descriptions இல்ல எழுதக்கூடிய ஆளு கொஞ்சம் விளக்கமாக விஷயங்களை வரலாற்று விஷயங்களை விளக்கமாக தெளிவாக எல்லா நடந்த சம்பவங்களை அப்படியே டீட்டெயிலாக எழுதி வைக்கக்கூடிய விஷயங்களாக அமைவதுதான் இது செகண்டரி சோர்சஸ். அதாவது secondary sources are not first hand reports. They are one might come between the original happening and its descriptions. They are the sources in which the account of event are provided by a person who did not directly observe the event, object or conditions. They are the sources in which the account of any event are provided by a person who did not directly observe the event, object or conditions. விஷயங்களை எழுதக்கூடிய ஆளு ஹிஸ்டரி எழுதக்கூடிய ஆளு விஷயங்களை எல்லாம் பார்த்து எழுதக்கூடியதாக அமையலாம். அது இது பிரைமரி சோர்சஸ். அதே வேளையில் மற்ற ஆள் சொன்னதற்கு விளக்கமாக எழுதுவது தான் இது செகண்டரி சோர்சஸ்ல அமையும்ல. They are the sources in which the account of event are provided by a person who did not directly observe the event, object or conditions. செகண்டரி சோர்ஸ் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் எழுதக்கூடிய ஆள் அப்படியே பார்த்து எழுத விஷயங்களாக அமையாதுல்ல. சொல்ல மற்ற ஆள் சொல்வதை கேட்டுத்தான் எழுத வேண்டியதாக அமையும். எக்ஸாம்பிள் இப்போது உள்ள ஹிஸ்டோரியல் எல்லாம் பழைய விஷயங்கள், பழைய கதைகள், பழைய புக்குகள் எல்லாம் பார்த்து எழுதக்கூடிய விஷயங்களாக அமைவதுதான் இது செகண்டரி சோர்சஸ். The writer of the secondary sources was not on the scene of the event. இல்ல பிரைமரியில எழுதக்கூடிய விஷயங்களை அப்படியே பார்க்கக்கூடிய ஆள், பட் செகண்டரியில இந்த விஷயங்களை பார்க்க மாட்டாங்கல்ல. புதிய ஆள் தான் எழுத வேண்டியது அமையும். எக்ஸாம்பிள் நாமே ஏதாவது பழைய வரலாற்று புத்தகங்களை புதிதாக எழுதி வெளியிடுவது இது செகண்டரி சோர்சஸ். எக்ஸாம்பிளாக சொல்ல போனா he merely reports what the person who was there said on wrote most on the history books and encyclopedia are the example of secondary sources. encyclopedia அதே போல history books இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, நன்றி.